அண்மை செய்தி. இனிவரும் நாட்களில் பயங்கரவாத சம்பவங்கள் நடந்தால் அது போராக கருதப்படும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பயங்கரவாத சம்பவங்கள் இனி போராக கருதப்படும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இனிவரும் நாட்களில் பயங்கரவாத சம்பவங்கள் நடந்தால் அது போராக கருதப்படும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். பயங்கரவாத சம்பவங்கள் இனி போராக கருதப்படும் என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இது குறித்து விவரங்கள் என்ன? இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்றால் இனி அது போராக கருதப்படும் என தற்பொழுது அறிவிப்பு வெளியாகினதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியா பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத கூடாரங்களை அழித்தொழித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் தற்பொழுது இந்தியா மீது தாக்குதல் நடத்தி வரக்கூடிய இந்த நேரங்களில் போர் பதற்றமான ஒரு சூழல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இந்திய அரசு தற்பொழுது ஒரு புதிய நிலைப்பாட்டினை அறிவித்திருக்கிறார்கள். இந்தியாவில் எந்த மூலையில் ஏதேனும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றால் அந்த தாக்குதல் இந்தியா மீது நடத்தப்படக்கூடிய போராக கருதப்படும் எனவும் அதற்கு யாராக இருந்தாலும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் இந்திய அரசு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் தொடர்ச்சியாக பயங்கரவாதத்துக்கு துணை போகக்கூடிய நேரத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிக்கு எதிராக இந்தியா எடுத்திருக்கிற நடவடிக்கைகளை இந்தியா பாகிஸ்தானுடைய இறையாண்மையில் கை வைத்ததாக நினைத்து இந்தியாவுடன் முரண்பட்டு தற்பொழுது பெரிய ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நேரத்துல இந்தியா முதலில் பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்ற தீவிரவாத பயங்கரவாத இயக்கங்கள் பகல்காமில் ஏப்ரல் 22 நடத்தப்பட்ட அந்த கொடூர தாக்குதல் தான் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட முடிவுகளுக்கு நகர்த்தியது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்தியா இந்த பதற்றமான சூழலுக்கு முன்னேறுவதற்கான காரணத்தையும் விளக்கியிருந்தார்கள். மேலும் இந்த சூழல்ல இந்தியாவில் இனி ஏதேனும் ஒரு நாட்டினுடைய தொடர்பு கொண்டு அல்லது ஏதேனும் பயங்கரவாதிகள் இந்தியாவில் ஒரு பயங்கரவாத நிகழ்வுகளை நடத்தினால் அது இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் மேற்கொண்ட போராக கருதப்படும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தற்போது ஏற்பட்டிருக்கூடிய இந்த பதற்றமான சூழலில் மிக முக்கியமான ஒரு நகர்வினை இந்தியா மேற்கொண்டிருக்கிறது. இந்தியா இதுவரையிலும் பாகிஸ்தானுடன் போர் புரிவதாக அறிவிப்பு எங்கேயும் வெளியிடவில்லை. ஆனால் இந்தியாவில் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கக்கூடிய தாக்குதல் அனைத்தும் போர்தாக கருதப்படும் என்ற எச்சரிக்கையை இந்தியா கொடுத்திருக்கிறது. இதன் மூலமாக தற்பொழுது பாகிஸ்தானுடனான இந்த பதற்றமான சூழலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான தொடக்கமாக இது பார்க்கப்பட்டாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்தியாவினுடைய எந்த மூலை முடுக்கிலும் பயங்கரவாத செயல்கள் செயல்பட்டால் அது இந்தியாவுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய போராக கருதப்படும் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போர் என்ற முடிவு எடுத்துக்கொண்டால் அது போராக இந்தியா கருதுகிறது என்றால் இந்தியா உடனடியாக அதற்கான தக்க பதிலடிகளை கொடுக்கும். தற்பொழுது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பதற்காக ட்ரோன்களையும் ஏவுகணையும் அனுப்புவது போல் இல்லாமல் மிக உயர்ந்த வீரியமிக்க ஏவுகணைகளை அனுப்பி அதற்கான அழித்தொழிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுவதற்கான மொழி உரிமையும் இந்தியா பெற்றுவிடும். அதுதான் ஒரு போர் என்ற சூழலை அச்சத்துக்கு கொண்டு செல்லும். அவ்வாறான நிலையில் இருக்கும்போது தற்பொழுது இந்தியாவுக்கு எதிராக யாரேனும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டால் இந்தியாவில் ஏதேனும் ஒரு மூலை முடுக்களில் பயங்கரவாத நிகழ்வை நிகழ்த்தினால் அவர்களுக்கு எதிராக இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் எனவும் இந்தியா அந்த செயல்களை போராக கருதும் எனவும் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.